ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் விலாக் ஷேர் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுவும் அம்மாவோட லாஸ்ட்டு ரெசிபி, லஞ்சுக்காக செஞ்ச ஒரு ரெசிபி. ஸோ என்ன ரெசிபி அப்படின்னா வந்து சோயா புலாஃப் தான் வந்து செஞ்சாங்க லஞ்சுக்கு. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மீல் மேக்கர், ஒரு டொமேட்டோவை வந்து சின்ன சின்ன வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பே லீஃபு, கிராம்பு, பட்டை, இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணி இதுக்கெலாம் வந்து வழக்கமாக சேர்த்துக்கிற பொருட்கள் தான். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஜீரா, ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட்டு, சில்லி பவுட்ரு, அப்புறம் வந்து ஜீரா பவுடரு, கரம் மசாலா, உப்பு, தண்ணி, அதாவது வந்து வாட்டர், நம்ம வந்து வழக்கமாக சேர்த்துக்கிறது மாதிரி தான் வாட்டர், அப்புறம் பஸ்மதி ரைஸு. ஸோ இவ்வளவு தான் வந்து நம்ம எடுத்துக்கிட்டது. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த சோயா புலாவ் ரெசிபி வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது. இதுக்கு முன்னே வந்து செஞ்சதும் இல்லை, வெளியே வந்து அது வந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டதும் இல்லை. ஸோ நிறைய ரெசிப்பியில் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசை. ஆனால் நம்ம சோயா வந்து அதாவது வந்து இந்த மீல் மேக்கரை வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறோம், கிரேவிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். பட் ரைஸில் வந்து சேர்த்து பிரியாணியோ இல்லை புலாஃபோ அந்த மாதிரி வந்து செஞ்சது கிடையாது. செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு டவுட்டு, நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி வந்து செஞ்சது. பட் இதுவே வந்து அம்மாவுக்கு வந்து லாஸ்ட் ரெசிப்பியாக இருக்கும் அப்படின்னு வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இந்த ரெசிபி வந்து இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து அந்த முறையில் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பஸ்மதி ரைஸை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் மீல் மேக்கரை வந்து நல்லா ஊற வச்சிடணும். ரெண்டையும் வந்து தனித்தனியாக வந்து ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி பிரியாணி புலாஃப்லாம் வந்து எப்படி நம்ம தாளிப்போமோ அதே மாதிரி தான் வந்து இதுக்கு அந்த மெத்தட்டு நம்ம தாளிக்கிறதெல்லாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னேன். ஈஸி மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறவங்களுக்கு இல்லை வந்து சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இதுக்கு முக்கியமாக வந்து கிரேவி அப்புறம் சைடிஷ் அப்படின்னு கூட தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு புலாவ் மட்டும் செஞ்சு கூட நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சைடிஷு கிரேவிலாம் இல்லாமே வந்து அதை சாப்பிட்லாம். நம்ம சோயாவோட சேர்த்து செய்யும்போது அதுவே வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி இதோட சேர்த்து வந்து கிரேவி வச்சுருக்குறோம், சிக்கன் கிரேவி. பட் அதை வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலை. ஜஸ்ட்டு நம்ம இந்த புலாஃப் மட்டும்தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ டயட் எடுக்கிறவங்களுக்கு இந்த புலாஃப் வந்து முக்கியமாக வந்து இந்த சோயா புலாஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஏன்னு சொன்னால் இந்த மீல் மேக்கர் வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ வந்து இதோட வந்து நான் எண்டிங் பண்ணிக்கிறேன். அம்மாவோட இந்த ரெசிபியோட வந்து நான் வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ மீண்டும் வந்து நம்ம அடுத்தடுத்த விலாகில் சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் குரு சீனா. பாய்.